கும்பகோணத்தில் கொள்முதல் நிலையத்திலிருந்து லாரிகளில் ஏற்றி கொண்டுவரப்பட்ட நெல் மூட்டைகள் ரயில் வேன்களில் ஏற்றப்படாமல் 10 நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் மழையில் நெல்மணிகள் நனைந்து முளைக்க தொடங்கியுள்ளன. இதுகுறித்த தகவல்களை நமது செய்தியாளர் குருநாதன் வழங்க கேட்கலாம். குருநாதன், விவரங்கள். மோனிஷா, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளான பாபநாசம், நாச்சியார் கோவில், திருவிடைமருதூர், திருப்பனந்தாள் பகுதிகளில் குறுவை சாகுபடி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. அங்கு அறுவடை செய்யப்படும் நெல்லை ஆங்காங்கே உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் விற்றுள்ளனர். அங்கு கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை அரவைக்காக வெளியூர் மாவட்டங்களுக்கு அனுப்புவதற்காக லாரிகள் மூலம் ஏற்றப்பட்டு கும்பகோணம் ரயில் நிலையத்தில் வேகன்கள் மூலம் அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த பணி காலதாமதமாக ஏற்பட்டுள்ளதால் கடந்த 10 நாட்களாக லாரிகளில் ஏற்றப்பட்ட நெல் மூட்டைகள் கும்பகோணம் ரயில் நிலையம் சாலைகள் முழுவதும் 10 நாட்களாக காத்து கிடக்கின்றன. இந்த நிலையில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் நெல் மூட்டைகள் அனைத்தும் மழையில் நனைந்து லாரிகளிலே முளைக்க தொடங்கிவிட்டன. இதனால் நெல் மூட்டைகள் சுமார் 30,000 நெல் மூட்டைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் அங்கங்கே உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்வது அதிகாரிகள் நிறுத்தியுள்ளனர். எனவே உடனடியாக லாரிகளில் கொண்டு வரப்பட்ட நெல் மூட்டைகளை அரவைக்காக விரைந்து அனுப்ப வேண்டும். தொடர்ந்து கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி குருநாதன்.